சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய மகத்தான நாவல். எழுத்து வடிவில் உள்ள அவரது கற்பனையின் அழகை வெறுமனே வாசிப்பில் சொல்லிவிட முடியாது. கதைக்கு தேவையான பகுதிகளை மட்டுமே நான் சொல்லுகிறேன். கதையை ரசித்தவர்கள் கட்டாயம் அந்த புத்தகத்தை வாங்கி அந்த கவி நயத்தை ரசியுங்களேன். 2ஆம் பகுதிக்கு போகலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப சுலபமாக உங்களால் அடுத்தடுத்த பகுதிகளை பார்க்க முடியும். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து சொல்லப்பட்டிருக்கும் சுவாரஸ்யமான பல கதைகள் உங்களுக்கு கிடைக்கும். கதைக்குள்ளே போகலாமா? இந்த ஒரு மாதமாக நாள் தவறாமல் இவர் காலையில் 9-9:30 மணிக்கெல்லாம் ஆற்றுக்கு வந்துடுறார். நான் குளிச்சுண்டோ சாப்பிட்டுண்டோ இருந்தால் நான் ரெடியாகிற வரைக்கும் ஹாலில் உட்காந்து சிகரெட் புகைச்சுண்டு காத்துட்டுருக்கார். இங்கே புகைய அம்மாவுக்கு அங்கே பத்துண்டு எரியும். நான் என்ன பண்ணுறது? நான் பேசாமல் தலையை குனிஞ்சிட்டு வந்துடுவேன். இவருக்கும் லைஃப்பில் ரொம்ப போர் போல் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதும் உடம்பு மாதிரி பிடிச்சுன்னுட்டார். ஏதோ பேருக்கு ஆஃபீஸுன்னு ஒன்று இருக்குது இவருக்கு. இந்த ஒரு மாதமாக தான் ஒழுங்காக போகிறாருன்னு நினைக்கிறேன். சும்மா பேருக்கு தான் இவர் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் போல் இருக்குது. அந்த ஆம்படையாளுக்கு இவர் புருஷனாக இருக்கிறதுனால இவருக்கு ஒரு மரியாதை இருக்குது அங்கே. அன்றைக்கி எவரே சொன்னார், பாவம் கேட்குறதுக்கே பரிதாபமாக இருந்தது. கையெழுத்து போடுறதெல்லாம் இவர் தானா, ஆனால் செக்கெல்லாம் ஆற்றுக்கு வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட சிக்னேச்சர் வாங்கினா தான் பாஸ் ஆகுமா. யோசித்து பார்த்தா அந்த ஏற்பாடெல்லாம் இவரை பொறுத்தவரை ரொம்ப அவசியம்னு தான் எனக்கு தோன்றுறது. 15 நாளைக்கு முன்னே அவள் ஆற்றுக்கு நான் முதல் தடவையாக போனேனே, அதை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். இவர் என்னை சந்தித்த முதல் நாளையிலேருந்து வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே தான் இருந்தா. எனக்கு தான் பயமாக இருந்தது. ஆனால் இவர் மகளை நான் பார்க்கணுமா, அவளோட நான் பேசணுமா, இந்த மனுஷன் என்ன தான் பெத்த பொண்ணை பற்றி ஒரேடியாக பீத்துக்கிறாரே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அவகிட்ட பழகின அப்புறம் அவளோட பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக மனசு ரொம்ப சந்தோஷப்படுறது. என்னை பற்றி அவகிட்ட முன்னாடியே அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல, எல்லாத்தையுமே புரிஞ்சுண்டவா மாதிரி அவள் பழகிறாளே. இந்த குழந்தைகிட்டே அதையெல்லாம் பற்றி சொல்லியிருப்பார். நான் இவர் ஆற்றுக்கு போன முதல் தடவை மட்டும்தான் பத்மாவை பார்க்க முடிஞ்சது. சிரிச்ச முகத்தோடு வந்து வாங்கன்னு கூப்பிட்டா. எனக்கு தான் மனசுக்குள்ளே என்னமோ ஒரு பயம் வந்தது. முன்னாடியே இவர் சொல்லி வச்சுருந்ததுனால நான் வருவேன்னு அவள் காத்தின்னு இருந்தா. மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் டின்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தா. எல்லாருமே அந்த ஆற்றுல ரொம்ப ஆடம்பரமாக தான் இருக்காங்க. நாங்கள் 6 பேர் சாப்பிட்றதுக்கு 4 பேர் பரிமாறினா. நான் ஒரு நான் வெஜிடேரியனா இல்லையேன்னு பத்மாவுக்கு ரொம்ப வருத்தம். நீங்கள் முட்டை கூட சாப்பிட மாட்டிங்களா? என்னை பார்த்து பரிதாபமாக கேட்டா. இந்த காலத்தில் எல்லாரும் தான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. என்னை கேட்டால் முட்டை சாப்பிட்றது ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லுவேன். அதுக்கு இவர் பதில் சொல்கிறார். ஏற்கனவே இவருக்கு போதை தலைக்கு ஏறி போயிருக்கு. முட்டை மட்டும் உசுறு இல்லையா? இவளுக்கு சயின்ஸ் தெரியாது. சத்தம் போட்டால் தான் உசுறு இருக்குதுன்னு இவன் நம்புவா. மஞ்சு சிரிக்கிறாள். இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே இவர் பேசுகிறத பத்மா பொறுமையாக கேட்டுக்குவான்னு தோன்றது. அதை பயன்படுத்திட்டு இவர் வேணும்னே ரொம்ப குடிச்சுட்ட மாதிரி பாவனையில் அவளை ஏதாவது சொல்லி மூக்கறுத்துட்டே இருப்பார் போல இருக்குது. ஆனால் அந்த பத்மா இதெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்துகிற மாதிரியே தெரியலை. இவரோட அவள் பேசவே இல்லை, இவரை பார்க்க கூட இல்லை. அந்த ஒரு தடவை பத்மாவை பார்த்ததிலே அவளை பற்றி எனக்கு ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயம். அவள் குழந்தைகளை நன்னா வளர்த்துருக்கா. சுபாஷும் பாபுவும் டின்னர் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே பேசலை. எப்போவோ ஒரு சமயம் மஞ்சு சிரிக்கிறப்ப அவளும் அந்த சிரிப்பில் கலந்துட்ட போது பத்மா எனக்கு தெரியாமல் அவளை லேசாக திரும்பி பார்த்தா. அதுக்கப்புறம் அவள் சிரிக்கக்கூட இல்லை. டின்னர் முடிஞ்சு பால்கனியில் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அந்த 2 குழந்தைகளும் அம்மா கிட்ட மட்டும் குட் நைட் சொல்லி முத்தம் கொடுத்துட்டு போகிறச்ச இவர்கிட்ட நெருங்காமல் போகிற போக்கில் குட் நைட் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. இவருக்கும் தன்னை அவள் இப்படியெல்லாம் நடத்துகிறாளேன்னு தோன்றது இல்லை போல் இருக்குது. மஞ்சு மட்டும் இல்லைன்னா இவர் பாடு ரொம்ப கஷ்டம்தான். அவள் தான் இவர் நிலைமையை புரிஞ்சுட்டு இவக்கிட்ட பரிவாக நடந்துக்கிறாள். அதுவாவது இவருக்கு புரியறதோ என்னவோ. அவருடைய அறிவுக்கு அது புரியலைனாலும் எங்கேயோ அது தைக்கிறதுனாலே தான் இவர் சதா நேரமும் எதுக்கெடுத்தாலும் என் மஞ்சுன்னே பேசின்னு இருக்கார் போல இருக்குது. இவரை தவிர அந்த ஆற்றுல எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்குது. பால்கனியில் உட்காந்து பேசின்னு இருக்கச்சே 8:30 மணி கூட ஆகலை. அப்படியே சோஃபாவில் சாஞ்சுட்டு இவர் கொரட்டை விடுறார். அதை பார்த்துட்டு பத்மாவுக்கு மனசில் கோபம் வர்றதுன்னு எனக்கு புரியுறது. ஆனாலும் சமாளிச்சுட்டு அந்த கொரட்டை சத்தம் என் காதில் விழாமல் டிரான்சிஸ்டரை கொஞ்சம் சத்தமாக பாட வைக்கிறான். நானும் அவள் திருப்திக்காக இவர் பக்கம் திரும்பாமலே அவகிட்ட பேசின்னு இருக்கேன். நான் ரொம்ப படித்தவங்கிறதுனாலையும் ஒரு ஆஃபீஸருங்கிறதுனாலையும் எங்கிட்ட அவளுக்கு மரியாதையும் மதிப்பு இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு இவரை எப்படி தெரியும்னு கேட்டுடுவாளோங்கிற பயம் எனக்கு எப்போவுமே உண்டு.
நல்ல வேளை, இன்னி வரைக்கும் என்னை யாரும் அந்த கேள்வி கேட்கல. மஞ்சுவும் நானும் இப்போல்லாம் இவரை பற்றி தான் நிறைய பேசுகிறோம். இந்த 15 நாளாக அநேகமாக எல்லா சாயங்காலத்துலேயும் நான் வாத்துக்கு போகிறேன். மஞ்சுவோட பேசிகிட்டு இருக்கேன். 8-8:30 மணிக்கு புறப்படுறேன். முடிஞ்சால் இவரே கொண்டு வந்து விடுறார், இல்லைன்னா டிரைவர் கொண்டு வந்து விடுறான். இந்த மஞ்சு அப்பாவையும் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா, அம்மாவையும் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா. அவள் உள்ளூர் அப்பாவுக்காக வருத்தப்படுறான்னு எனக்கு நல்லா புரியுது. அப்பா கிட்ட அம்மா அப்படி நடந்துக்கிறது அவளுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லைன்னு அவளும் தெரிஞ்சுட்டு இருக்கா. நேத்திக்கோ முந்தா நாளும் சொன்னான், இவரோட வெளியிலே போகிறதுக்கு மஞ்சுவை அவள் அம்மா விடமாட்டாளாம். அவரோட பேசுறது பழகிறதெல்லாம் கூட இப்போ தானா. அதுவும் மஞ்சுக்கு மட்டும்தான் அந்த சலுகை, மற்ற குழந்தைக இவர்கிட்டே போகப்படாதான். இதை என்கிட்ட சொல்லும்போது மஞ்சு இதுக்காக வருத்தப்படுறான்னு நினச்சேன். அதுக்கப்புறம்தான் அதில் இருக்கிற நியாயத்தையும் அவளே சொன்னான். ஒரு நாள் இவர் குடிச்சுட்டு இருக்கும்போது இவர் ரூமுக்கு சுபாஷ் வந்திருக்கான். அந்த மனுஷர் இவனுக்கும் கிளாஸில் ஊற்றி, குடிடா உடம்புக்கு நல்லது அது இதுன்னு சொல்லி அவனையும் குடிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறதுக்காக நல்லா ஊற்றி விட்டுட்டாரான். பாவம் குழந்தை தலை சுற்றி போய் தடுமாறி அம்மா அறையில் போய் வாந்தி எடுத்திருக்கான். அப்பா தான் குடிக்க சொன்னார்னு அழறானான். இவர் பெரிய ஹாஸ்யம் பண்ணிட்ட மாதிரி பின்னாடி வந்து நின்றுண்டு ஓன்னு சிரிக்கிறாராம். பெத்தவளுக்கு எப்படி இருக்கும்? அப்பவும் பத்மா இவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசலையாம். இவர் முகத்தை கூட பார்க்கலையாம். சுபாஷத்தான் இழுத்து வச்சு 4 அறை வச்சாலாம். பின்ன இவரையே அறைய முடியும்? அன்னைக்கு ராத்திரியெல்லாம் குழந்தை முதுகில் பதிஞ்சிருந்த விரல் அடையாளத்தை தடவிண்டு பத்மா அழுதாளாம். மஞ்சு தான் இதை சொன்னான். ஒரு சாயங்காலம் ஆச்சுன்னா குறைந்தபட்சம் 1000 ரூபாய் செலவழிப்பாராம். இவர் கிளப்பில் சீட்டாட்டி தோக்கிறதுக்கு சமயத்தில் கையில் பணம் இல்லாத போது பத்மாவை கேட்குறது பயந்துட்டு அவள் பீரோவிலேருந்து மஞ்சுவை எடுத்து தர சொல்லுவாராம். ராத்திரிக்கு இப்படியே கொண்டாந்து தந்துடுறேன், அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு போய் வச்சுடு, இதை என்கிட்ட சொல்லிட்டு தான் மஞ்சு சொன்னால், இப்போல்லாம் சுபாஷும் பாபுவும் எங்கே அப்பா கையில் பழகிடுவாங்களோன்னு எனக்கே பயமாக இருக்குதுங்க. நீங்களே சொல்லுங்கள், அம்மா செய்கிறது தப்பா? மஞ்சுவுக்கு என்னை பிடிச்சிருக்குங்கிறதும் தினந்தோறும் என்னை அங்கே வர சொல்கிறதுக்கும் ஒரே காரணம், நான் அங்கே போகிறதுனால இத்தனை நாள் இவர் கிளப்பை மறந்துருக்கிறது தான். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரோட அறியாமையினால் என்னோடய வாழ்க்கையை இவருக்கு எடுத்துட்டார். ஆனாலும் என்னோட புத்திசாலித்தனத்தினால இவரோட வாழ்க்கையை நான் சரியாக்க முடியும்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த உறவு என்னன்னு ஒரு தீர்மானத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்தாச்சு. அதை நான் இவருக்கு நன்னா புரியவும் வச்சுட்டேன். அந்த நாள் எனக்காக இவர் காத்துன்னு இருந்தாரே, அப்போது இவர் மனசிலே ஒரு சபலம் இருந்திருக்கு. என்னோட பேசினப்புறம் என்னை நன்னா தெரிஞ்சுட்டப்புறம் இவர் மனசிலே அந்த சபலமெல்லாம் போயிடுத்து. சில சமயத்தில் இவர் என்னை கொண்டு வந்து விடுறாரே, அதுக்கப்புறம் இவர் நேராக வீட்டுக்கு தான் போகிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கார்லேயே பாட்டிலையும் எடுத்து வச்சுட்டு புறப்படுறாரே, எதுக்கு? வேறு எங்கேயோ போய் நைட்டு தங்க போகிறாருன்னு தானே அர்த்தம். ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் கேட்டுக்கிறதே இல்லை. எனக்கு என்ன போச்சா? ஐயோ, இப்போ தான் எனக்கு இந்த எண்ணம் உதயமாறுது. என்னை கொண்டு வந்து விட்டுட்டு வரேன்னுட்டு வீட்டை விட்டு புறப்பட்டவர் மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்தால் அதை பார்த்துட்டு மஞ்சு என்னை பற்றியும் தப்பாக நினச்சிடுவா. இவர் எங்கேயோ போய் கிடந்தாருன்னு நினைப்பாளா, என்னோட இருந்துட்டு வராருன்னு நினைப்பாளா? மற்றவா எப்படி நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லை. மஞ்சு என்ன அப்படி நினைக்கப்படாது. அதுக்கு நான் இடம் வைக்கப்படாது. இந்த விஷயத்தில் எனக்கு என்னென்ன நான் பேசாமல் இருக்கிறதாவது, இதை பற்றி இவர்கிட்ட சொல்லியே ஆக்கணும். இப்போதெல்லாம் மஞ்சுவுக்கு டியூஷன் சொல்லித்தர ஒரு டியூட்டர் மாதிரி அங்கே வந்து போகிறாள் கங்கா. சாயங்காலத்திலேருந்தே கங்காவின் வருகைக்கு காத்திருக்கும் மஞ்சு அவள் வந்தவுடன் தன்னுடைய அறைக்கு அவளை அழைத்து கொண்டு போய் விடுகிறாள். அவள் தன்னோடு இருக்கிற நேரத்திலேயே மறுநாள் பாடங்களுக்கு தேவையான தயாரிப்புகள் செய்வதையும் முடித்து கொண்டு விடுகிறாள். அந்த வீட்டில் உள்ள மாடியில் இருக்கும் 3 அறைகளில் ஒன்றில் பத்மாவும், மற்றொன்றில் பிரபுவும், இன்னொன்றில் மஞ்சுவும் இருக்கிறார்கள். கீழேயும் தனித்தனி அறைகள் உண்டு. மஞ்சுவின் அறை ஒழுங்காகவும் தூய்மையாகவும் ஒரு படிப்பறையின் லட்சணத்தோடு விளங்கும். பிரபுவின் அறையை வராந்தாவிலிருந்து சில சமயங்களில் கங்கா பார்த்திருக்கிறாள். இங்கிருந்து பார்க்கையிலேயே அது அவ்வளவு அலங்கோலமாக கிடக்கிறது என்று தெரியும். சில சமயங்களில் மஞ்சு பிரபுவை விமர்சனம் செய்தவாறு அவற்றை ஒழுங்குபடுத்தி விட்டு வருவாள். பத்மாவின் அறை மட்டும் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டது. அது மூடி இருக்கும். அது எப்படி இருக்கும் என்று கூட கங்காவுக்கு தெரியாது. திடீரென ஒரு நாள் மஞ்சு, நீங்கள் ஆர்கேவி கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கினி பிரவேசம் படிச்சிங்களா? அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு தெரியுமா, அவர் எங்கள் காலேஜில் தான் லைப்ரரியில் அட்டெண்டராக இருக்கிறாரு. எதுக்கு திடீர்னு இவ ஆர்கேவியை பற்றி பேசுகிறான்னு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறேன். அந்த கதையை பற்றி வேற சொல்கிறாளே, நல்ல வேளை அது பிடிக்கலைன்னு சொல்கிறா. அதெல்லாம் உனக்கு பிடிக்க வேண்டான்னு நினச்சிக்கிறேன்.
இவர் காலேஜ் லைப்ரரியில் அவர் வேலை பார்க்குறவருன்னு எனக்கு தெரியும்னு ஒத்துக்கிறதா வேண்டாமான்னு புரியலையே. அதே காலேஜில் தான் நானும் படித்தேங்கிற விஷயம் இவளுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரியலாமோ தெரியக்கூடாதோ, இவர் என்னை எப்படி அறிமுகம் பண்ணியிருக்கார் தெரியலையே. என்ன பேசாமல் இருக்கீங்க? நீங்கள் அந்த கதை படித்தது இல்லையா? எங்கள் காலேஜ் பூரா ஒரே கான்ட்ரவர்சி தான். நாங்கள் எல்லோரும் இவர்கிட்ட போய் நேராக சண்டை போட்டோம். காலேஜுக்கு போகிற பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை அந்த கதை இருக்குது. அதுவும் ஒரு விமென்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் இப்படி கதை எழுதுறதுன்னா ரெடிகுலஸ். ஒரே மழையாம், காலேஜ் முன்னாடி பஸ் ஸ்டாப்பாக, எல்லாம் போயிடுறாங்களாம். ஒருத்தி மட்டும் தனியாக நிற்கிறாளாம். அப்போ ஒருத்தன் கார் ஓட்டிக்கின்னு வரானா, இவன் லிஃப்ட் கொடுக்குறானா, இவளும் ஏறிக்கிறாளாம். அவளுக்கு ஒன்றுமே தெரியாதான், பப்பாவான். அவளை எங்கேயோ இட்டுக்குன்னு போய் கெடுத்துப்படுறானா. இவன் அழுதுக்குனே எல்லாத்தையும் அம்மா கையில் சொல்கிறாளாம். வாட் நான்சென்ஸ்! தமிழ் சினிமாவெல்லாம் எவ்வளவோ தேவலாம். இந்த காலத்தில் நடக்கிற காரியமாக இதெல்லாம்? நான் ஒன்றும் தெரியாதவ மாதிரி முழிக்கிறேன். என்ன ஸ்டோரியா? சினிமா ஸ்டோரியா? தமிழா இங்கிலீஷா? கேட்டுட்டு இவரும் உட்காந்துக்கிறார். அதான்ப்பா, அந்த ஆர்கேவி உங்கள் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு பேசினாரே, அவர் எழுதின கதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பேசுகிறான் இல்லை அவன்? கங்கா, யூ டோன்ட் பிலீவ், அந்த ஆர்கேவிங்கிறவ தான் உங்கள் காலேஜில் ஒரு ஆர்டினரி பியூன். அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு ஆர்கேவியை புகழ ஆரம்பிக்கிறார். இவர் ரொம்ப அற்புதமாக இங்கிலீஷ்லேயே சொல்கிறார். சில பேர் வாயிலே வெள்ளி ஸ்பூனோட பிறக்கிறாங்க, சிலர் தங்க நாக்கோட பிறக்கிறாங்க. உங்கள் காலேஜிலே அவருக்கு ஏக மரியாதையா. மஞ்சு மூலமாகத்தான் எனக்கு அறிமுகம். இவர் என்கிட்ட உங்கள் காலேஜுன்னு சொல்கிறச்சோ ஒன்றும் புரியாமல் மஞ்சு முழிக்கிறா. நீங்கள் எங்கள் காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட்டா? புது சொந்தத்தோடு கேட்குறா. வேறு வழி இல்லாமல் எஸ்ன்னு ஒத்துக்கிறேன். அப்படிலாம் உங்களுக்கு ஆர்கேவியை தெரிஞ்சிருக்கணுமே. கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம காலேஜில் தான் இருக்கிறாராம். அவரோட முழு பேர் ஆர்கே விஸ்வநாத சர்மா. அப்போல்லாம் எனக்கு அவரை விஸ்வநாதன்னு தான் தெரியும். அவர் தான் ஆர்கேவிங்கிறது இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும். அவர் எங்கள் காலேஜ் லைப்ரரியில் வேலை செய்கிறவர் அப்படின்னு மட்டும் தெரியும். அதே காலேஜில் தான் நீ படிக்கிறேன்னும் தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யோசித்து பார்த்ததில்ல. அதுக்கு அவசியம் இல்லையே. உண்மையையும் பொய்யையும் கலந்து பேசி தப்பிச்சுக்கிறேன். இப்போவும் இவர் என்னை தனக்கு எப்படி அறிமுகம் இவாக்கிட்டெல்லாம் சொல்லி எப்படி வச்சுருக்காரு யோசித்து பார்க்குறேன். அது மட்டும் எனக்கு மர்மமாகவே இருக்கிறது. இதோ மஞ்சுவை அவள் அப்பாவை எதிரில் வச்சுட்டே நான் கேட்டுடுறேன். மஞ்சு, என்னை எப்படி உங்கள் அப்பாவுக்கு தெரியும்? இதை உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? மஞ்சுவை கேட்டுவிட்டு நான் இவர் பக்கம் திரும்பி இங்கிலீஷில் கேட்குறேன். இப்படி நான் திடீர்னு கேட்டதும் இவருக்கு நின்றுட்டு இருந்தவன் காலடியில் ஜமக்காலத்தை உருவன மாதிரி ஆயிடுத்து போல இருக்குது. நான் மஞ்சு முகத்தை பார்க்குறேன். அவள் முகத்துலேயும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிற துருத்துருப்பு இருக்குது. அந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு புரியறது, இதை பற்றி இங்கே ஏதோ பேச்சு நடந்திருக்குன்னு. அந்த விஷயத்தையே கத்திரிக்கிற மாதிரி இவர் குரல் கேட்கிறது. வை ஷுட் ஐ? திஸ் இஸ் மை ஹவுஸ். என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன், போதாதா? ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு வரும்போது எப்படி தெரியும், எப்படி பார்த்தோம், எங்கே பார்த்தோம், கதை சொல்லிக்கின்னு இருக்க முடியுமா? இங்கே எல்லாருக்கும் தெரியும். என்னோடய டீசெண்ட் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் வீட்டுக்கு கூட்டிக்கின்னு வருவேன். மற்றவங்கள நானே போய் பார்த்துக்குவேன். எங்கள் அப்பாவுக்கு கௌரவமான நண்பர்களும் உண்டுன்னு உங்களை பார்த்தப்புறம்தான் நாங்களே தெரிஞ்சிட்டோம் என்று காதிலே சொல்லுகிறாள் மஞ்சு. ஏ மஞ்சு, நீ என்னவோ என்னை பற்றி சொல்கிற. என்ன சொல்லுது மஞ்சு? என்னை கேட்குறார் இவர். அது எப்படி? என்கிட்ட ரகசியமாக சொன்னதை உங்ககிட்ட நான் சொல்லலாமா? ஆனால் நமக்குள்ளே எப்படி அறிமுகங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். மஞ்சு பக்கம் திரும்பிட்டு சொல்கிறேன். ஒரு நாள் நல்ல மழையில் காலேஜுக்கு நனைஞ்சிட்டே போனேன். பஸ்ஸே வரல. உங்கள் பெரிய காரில் அதை ஓட்டிகிட்டு இவர் வந்தார். எனக்கு லிஃப்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் திருச்சிக்கு போயிட்டேன். போன மாதம் ஒரு நாள் ஏதோ ஆஃபீஸ் விஷயமா எங்கள் ஆஃபீஸ்க்கு என் டிபார்ட்மெண்ட்டுக்கே இவர் வந்தார். இவருக்கு என்ன அடையாளம் தெரியல, ஞாபகமும் இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவுதான், இதில் வேறு கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது இவர் என் முதுகுக்கு பின்னாலே எப்படி முகமெல்லாம் மாறின்றிருக்காரோ தெரியலையே. கங்கா, நான் வெளியில் போகிற வெளியில் வேணும்னா உன்னை ட்ரா பண்ணுறேன், இல்லைன்னா இருந்துட்டு எப்போ வேணாலும் போ. அவர் அவசரமாக புறப்படுறதை பார்த்து மஞ்சு கேட்குறாள், எங்கே, கிளப்புக்கா? நோனோ, வேறு வேலை இருக்குது. ஒரு வேலை போனாலும் போவேன், ரொம்ப நாள் ஆச்சே. போங்க, ஆனால் கார்ட்ஸ் விளையாடாதீங்க. விளையாடுவேன். விளையாடுங்க, ஆனால் என்ன பணம் கேட்காதீங்க. கேட்பேன். உங்கள் அப்பா வீட்டு பணமா? ஆமாம், இது எங்கள் அப்பா வீட்டு பணம் தான். மஞ்சு சிரிக்கிறாள். இவரும் குழந்தை மாதிரி சிரிக்கிறார். அம்மாவை தினந்தோறும் ராத்திரியிலே காக்க வைக்கிறது எனக்கும் கஷ்டமாக இருக்குது. நானும் நேரத்தோடு இன்றைக்கி புறப்படலான்னு நினச்சிக்கிறேன்.
எஸ், நானும் வரேன், வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, இவரோட புறப்படுறேன். மஞ்சு கையை ஆட்டுகிறாள். காரில் ஏறினதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் அவரை ஒன்றுமே பேசலை. இவர் காரை ஓட்டிகிட்டு போகிற பாதையை பார்க்குறச்ச நேரே என்னை ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டு போகிறாருன்னு தோன்றுறது. மனுஷனுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு பெரிய ப்ரோக்ராம் போல் இருக்குது. ஸ்பெஷலாக அலங்காரமெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி தீர்த்தமே வெளியில் தான் போல் இருக்குது. எங்கேயாவது போய் வெளியில் சாப்பிடுவோமா? உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். ஐ எம் சாரி, வீட்டில் காஃபி டிஃபன் ஒன்றும் சாப்பிடலையா? ரொம்ப பசிக்குதா? முகமெல்லாம் அதான் வாட்டமாக இருக்குது. வாட்டன் இடியட் டயம். அவர் ஒரே அடியாக நான் பசியிலே துடிக்கிறதா நினச்சிட்டு புலம்புறார். நானும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட சித்த நேரம் பேசின்னு இருக்கிறதுக்காகத்தான் கேட்டேனே ஒழிய அப்படி ஒன்றும் பசி காதை அடைக்கலை. இவர் அதை காதிலேயே வாங்கிக்கல. எங்கே போகலாம்? டிரைவின் கார்லேயே உட்காந்து சாப்பிட்றதானே, அங்கே போகலாம். இல்லாட்டி வேறு எங்கேனாச்சும் போகலாம். இல்லை, டிரைவினுக்கே போகலாம். கார் போகிறது. நான் கூப்பிட்ட உடனே தன்னுடைய ப்ரோக்ராமே இவர் மறந்துட்டார் போல இருக்குது. என்கிட்ட இவருக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. இனிமேல் நான் வீட்டுக்கு போகணும்னு எப்போ சொல்கிறேனோ அப்போது தான் இவர் என்னை விட்டுட்டு போவார். என்னால் இவரோட எல்லா ப்ரோக்ராமும் கெட்டு போனால் கூட அதை பெருசாக பாராட்ட மாட்டார்னு எனக்கு மனசுக்கு புரியாது. இவர் ரொம்ப நல்லவர். இவ்வளவு கெட்டிக்காரியாக இருக்கிற இந்த பத்மாவுக்கு இவ்வளவு நல்லவராக இருக்கிற இந்த புருஷனை கை கடக்கமாக வச்சுக்க ஏன் தெரியாமல் போச்சு? என்னால் முடியுமே. ஒரு கோட்டை கிழிச்சு இதை நீங்கள் தாண்டாமல் இருக்கணும்னு சொன்னால் இவர் தாண்ட மாட்டார். அப்படியே இவர் தாண்டினாலும் தாண்டணுங்கிற எண்ணத்தோடு தாண்டி இருக்க மாட்டார். அதை பெருசு பாராட்டாமல் மறுபடியும் சேர்த்து வச்சுட்டா இவர் என்றைக்குமே கீழ்ச்சக்கோட்டை தாண்ட மாட்டார். ஆனால் பத்மா விஷயத்தில் இவர் இப்படி இருப்பாரான்னு சந்தேகமாக இருக்குது. என்னமோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? நான் அசடு வழியிறேன். ஒன்றும் இல்லைன்னு ஆரம்பிக்கிறேன். இவர் சிரிச்சிட்டே சொல்கிறார், அந்த மஞ்சுவோட சேர்ந்து நீயும் அந்த மாதிரியே ஆயிட்ட. ஏதாவது விஷயம்னு ஆரம்பிக்க வேண்டியது, அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு மழுப்ப வேண்டியது. என்னை ஒரு அப்பனாவே நினைக்கிறது இல்லை. அதுக்கு சின்னவனா ஒரு தம்பி மாதிரி தான் நான். அதை செய்யாதே, இதை செய்யாதே, அங்கே போவாதே, இங்கே போவாதேன்னு. நீயும் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சியா? சொல்லு. இப்போ நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். எஸ், மஞ்சு மாதிரி தான் இப்போ நீ எனக்கு. எதுக்கு இவர் இப்படி சொல்கிறார்? எனக்கு அப்படியெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிறதே. ஒன்றுமில்லை, திடீர்னு நேற்றுக்கு ஒரு சந்தேகம் தோணித்து. எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, மற்றவாளுக்கு அந்த சந்தேகம் தோணுமோன்னு ஒரு சந்தேகம் தோணித்து. நாம் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாமோன்னோ? நீ என்ன சொல்கிற? நம்ம 2 பேரையும் பற்றி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அப்படி ஒரு விஷயத்தை பற்றி அவர் நினச்சி பார்க்கலன்னு தெரியறது. எல்லாரும்னா யார்? அதோ வரானே, கையில் ஸ்வீட்டும் காரமும் உங்களுக்கும் எனக்கும் ட்ரேயில் எடுத்துகிட்டு வரானே, தெரியுதா? அந்த வெயிட்டர். அடுத்த காரில் உட்காந்து நம்ம 2 பேரையும் உருன்னு பார்க்குறாரே அந்த ஜென்டில்மேன், அவர். நீங்கள் என்ன தினம் ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்து விடுறேளே, அப்போது தினம் பார்த்துட்டு இருக்காளே எங்கள் ஆஃபீஸை சேர்ந்தவா அவா. இதுக்கு எவ்வளவு தூரம்? தினம் ராத்திரி 10 மணிக்கு நீங்கள் என்னை ஆற்றுலே கொண்டு வந்து விடுறச்ச பார்க்குறாளே அந்த எங்கள் அம்மா. காரில் பாட்டிலையும் கொண்டு வந்து வச்சுட்டு என்னை வீட்டில் விடுறதா உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் போய் நிற்கும்போது உங்களை பார்க்குறாளே உங்கள் ஒய்ஃபும் மஞ்சுவும், அவா. எழுதி வச்சுட்டுருக்க பட்டியலை படிக்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கப்போ அந்த வெயிட்டர் கார்கிட்ட வந்துட்டான். நான் பேசுகிறத நிறுத்திக்கிறேன். ஐ டோன்ட் கேர். நாம் கேர் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் என்ன பேசிக்கிறான்னு தெரியுமான்னு தான் கேட்குறேன். தெரிஞ்சுட்டு கேர் பண்ணாமல் இருந்தால் சரி, தெரியாமலே இருந்தால் எப்படி? என்ன சொல்கிறாங்களாம்? நீங்கள் என்னை வச்சுன்னு இருக்கலாம். ஸ்டூபிட். யார் சொல்கிறது? சொன்னால் செருப்பால் அடிக்கிறது. எங்கள் அம்மாவே நினைக்கிறாளே. ஓ சாரி. தலையை சொரிஞ்சிக்கிறார். எப்போ என்ன சொன்னாங்க? நானே வந்து அவங்கக்கிட்ட பேசினா எல்லாம் சரியாகப்படும். டோன்ட் வரி. இவரை பார்க்குறச்ச எனக்கு பாவமாக இருக்குது. உங்கள் பத்மா நினைக்க மாட்டாங்களா? நான் இந்த வார்த்தையை கேட்கும்போதே அவர் ஃபூ அப்படின்னு அலட்சியமாக ஊதுறார். மஞ்சு அவள் குழந்த, உங்களை விடவான்னு நினச்சிக்கிறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதை பற்றின எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுது இல்லையா? ஸோ சிம்பிள். எங்கள் அம்மாக்கிட்ட பேசி சரி பண்ணிடலாம். பத்மாவை பற்றி ஃபூ, மஞ்சு குழந்த. நம்ம 2 பேரும் ரொம்ப புத்திசாலிகள் இல்லை? ஐ டோன்ட் நோ நம்ம புத்திசாலிகளோ முட்டாளோ. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாத சில விஷயங்களை போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிற எந்த காரியத்துக்கும் நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் வீணா உன் பேர் கெட்டு போகுதேன்னு தான் பார்க்குறேன். பேர் கெட்டு போகலாம், ஆனால் அது வீணாக கெட்டு போகக்கூடாது. ஐ மீன் உன் பேர் கெடப்படாது.
இப்போ கூட இட் இஸ் நாட் டூ லேட், ஒன்றும் கெட்டு போயிடல. உனக்கு நல்ல பையனாக பார்க்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் சரியாக போயிடும். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சரி, அந்த பேச்சு விடுங்க. நான் உங்ககிட்ட பேச வந்தது என்னன்னா, உலகத்தில் நம்ம பற்றி யார் என்ன நினச்சிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் மஞ்சு நம்மளை அப்படி நினச்சிடப்படாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு. என்னோட நீங்கள் வெளியில் வந்தால் என்னை ஆற்றுல கொண்டு வந்து விட்டுட்டு நேராக நீங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணுனாலும் போய்க்கோங்க. இது ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன். இதோ ஆற்று வாசலில் டாக்ஸி வந்து நிற்கிறச்சே மணி 10. சில்லறையை கொடுத்துட்டு உள்ளே வரேன். வழக்கமாக வாசப்படியில் உட்காந்துருக்கிற அம்மாவை இன்றைக்கி காணோம். கதவு திறந்திருக்கு. ஓ, வெங்கு மாமா வந்திருக்கார். ஈஸ்ட் சேரில் உட்காந்துட்டு என்னை பார்க்குறார். நான் பார்த்த உடனே அந்த பக்கம் திரும்பிக்கிறார். இவர் பார்த்ததை நான் கவனிக்கலைன்னு நினைப்போம். எப்போவுமே வர்ற மாதிரி வந்திருக்கிறாரா, இல்லை அம்மா கடுதாசி எழுதி வரவழைச்சிருப்பாளா? எப்படி இருந்தா என்ன? எனக்கு ஒரே ஒரு வருத்தம். இன்றைக்கின்னு பார்த்து நான் டாக்ஸியில் வந்திருக்கிறேனே. வழக்கமாக என்னை பார்த்தா உடனே நான் வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கோபமாக என்னை பற்றி பேசின்னு இருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே மறைச்சிண்டு ரொம்ப மந்தகாசமாக கங்கா வாவான்னு தவந்துண்டு வர்ற குழந்தைக்கு முன்னே கையேந்திர மாதிரி கூப்பிடுவாரே மாமா, அதையெல்லாம் இப்போ காணுமே. எப்போ வந்தேள்? மாமாவை கேட்குறேன். மாமா என்னை பார்க்குறார். அவருக்கு வருத்தமா. அதெல்லாம் அடக்கிண்டு பேசுகிறாராம். மத்தியானம் ஒத்த வார்த்தையில் பதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன கேட்குறதுன்னு எனக்கும் புரியலை. பேசாமல் என் அறைக்குள்ளே போகிறேன். நான் அறையில் போய் கதவை சாத்திக்கிறேன். இப்போ அறைக்குள்ளே தனியாக இருக்கிறது மனசுக்கு சுகமாக இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்ட அப்புறம் கதவை திறந்துட்டு வெளியே போகணும், சாப்பிடணும், இவங்கக்கிட்ட பேசணும். வெளியே போகவே பயமாக இருக்குது. நான் அறைக்குள்ளே வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆறுது. அப்படியே நின்றுட்டுருக்கேன். எல்லா காரியத்தையும் எவ்வளவோ தைரியமாக செஞ்சுட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. நாளைக்கு காத்தாலே இவர் இங்கே வந்து நிற்பார். அப்போது மாமா இவரை பார்த்துட்டு என்ன பேச போகிறாரோ, இல்லை பேசாமையே இருந்துடுவாரோ. மாமா கிட்ட பேசணும். அவர்கிட்ட நான் என்னத்தை பற்றி பேசலை, இதை பற்றியும் பேசுகிறேன். இது ஒன்றும் தப்பில்லை. சரியோ தப்போ இதை பற்றி நான் பேசித்தானே ஆகணும். அவசரமாக சாரியை மாற்றிண்டு படார்னு கதவை திறந்துட்டு போய் கூடத்தில் நிற்கிறேன். அம்மா எனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அடுக்கலையில் நின்றுட்டு என்னையே பார்க்குறா. நீங்கள் சாப்பிட்டீங்களேன்னு மாமாவை ஒரு மரியாதைக்கு கேட்குறேன். ஓ எஸ், நீ போய் சாப்பிடு. மணி 10:15 ஆறுது. ரொம்ப சாதாரணமாக என்கிட்ட பேசுகிறாரே மாமா. சாப்பிட்டுட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலான்னு இருக்காரோ என்னமோ. பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே சேகரம் பண்ணிட்டுருப்பா. அம்மா அடுக்கலையில் படுத்தாச்சு. ஆனால் இவ தூங்க மாட்டா. மாமா இனிமே தான் விசாரணையை ஆரம்பிக்க போகிறாருன்னு அவளும் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பா. நீ என்ன சின்ன குழந்தையா? உன் சொந்த ஹோதாவில் நீ எந்த காரியம் வேணாலும் செய்யலாம். யார் உன்னை தடுக்க முடியும்? தர்மம், நியாயம், ஒழுங்கு, யோக்கியதைன்னு பேசினா நீ கேட்குறவளாச்சேன்னு சொல்கிறோம். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னு நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போயேன். யார் உன்னை என்ன பண்ண முடியும்? இந்த காலத்தில் கணேசன் உன்னை விரட்டினா இப்போது கனகம் உன்னை விரட்டவா முடியும்? உன் மனசுக்கு சரின்னு பட்டால் எதை வேணாலும் செய்யி. இதுக்காக என்ன நடுவில் இழுக்கணும்? என்னமோ நான் சொல்லி தான் நீ அவனை தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறதா சொன்னியாமே. எப்போவாவது நான் சொல்லியிருக்கேனா? உங்ககிட்ட நான் சொன்னதெல்லாம் என்ன? அப்படியே அவனை தேடி போனாலும் அவன் உன்னை நம்ப மாட்டான். உன் மேலே அவனுக்கு உயர்ந்த அபிப்பிராயம் ஏற்படாது அப்படின்னு அதில் இருக்கிற சிக்கலை தானே எடுத்து சொன்னேன். நானே போய் அவனை கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்து ஆட்டம் போடுன்னு உங்ககிட்ட சொன்னேனா? கேட்டுட்டு மிரட்டுற மாதிரி விசிறி மட்டையை முன்னாடி நீட்டுறார். நானும் சின்ன குழந்தை மாதிரி தலையை குனிஞ்சுட்டு பதில் சொல்கிறேன். அன்றைக்கி நீங்கள் தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாள். அவளுக்கு சமத்திருந்தால் அவனையே தேடி கண்டுபிடிச்சி. ரொம்ப நன்னா இருக்குடி பண்ணே, ரொம்ப நன்னா இருக்குது. நான் உங்ககிட்ட அதையா சொன்னேன்? உங்கள் அம்மா என்கிட்ட ஏதோ பேசின்னு இருந்தா நான் அவளுக்கு ஏதோ சொன்னேன். அதை ஒட்டு கேட்டுட்டு வந்து இப்போ நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கெல்லாம் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறது ரொம்ப சமத்தோ? ஆனால் மற்றவன் என்ன பேசிக்கிறா தெரியுமா? நீ எவனையோ இழுத்துட்டு சுற்றுறியான். இது அவன் தானே நீ எப்படி நிரூபிப்ப? மற்றவன் எப்படி நம்புறது? அநியாயமாக பேரை கெடுத்துக்கிறியடி பெண்ணே. என்ன கிரகச்சாரம்! விசிறியாலே நெத்திலே அடிச்சுக்கிறார். மற்றவாளுக்கு எதுக்கு நான் நிரூபிக்கணும்? அவன்தான் இவர்னு மற்றவன் நம்பி எனக்கு என்ன ஆகணும்? மற்றவனா நான் தெருவில் போகிறவளையா சொல்கிறேன்? ஒரு தடவை தலையை தூக்கி அடுக்கலையை பார்த்து ரகசியமாக பேசுகிற மாதிரி என்கிட்ட காதோடு சொல்கிறார். உங்கள் அம்மாவே அவன்தான் இவன்னு நம்பலை.
கண்ணை சிமிட்டுறார். எனக்கு என்னமோ உடம்பெல்லாம் கூசுறது. நீங்கள் மட்டும் நம்புறலான்னு கேட்கணும்னு தோன்றுறது. என்னத்துக்கு கேட்கணும்? அவர் அதை நம்பவும் இல்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லைன்னு தான் தெரியறதே. 4 பக்கத்துக்கு உங்கள் அம்மா கடுதாசி எழுதியிருந்தா. அவளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கான், மனசுக்கு கஷ்டமாக இருக்கான். நீங்கள் தான் வந்து ஒரு வழி பண்ணணும்னு எழுதியிருந்தா. காலையில் அந்த லெட்டரை தரேன், நீயே படித்து பாரு. அவன் நிலைமை ரொம்ப பாவமாக இருக்குது. என் கையை பிடிச்சிட்டு வழக்கம் போல சொடக்கு போட ஆரம்பிக்கிறார். என்னோட நெருக்கமாக வந்து ஒட்டிக்கிறார். அவர் என்னை பார்க்குறதுக்கு உடம்பெல்லாம் என்னவோ மேயிற மாதிரி இருக்கு எனக்கு. அவர் மனசில் எத்தனை அசிங்கங்கள் ஆடிட்டுருக்குன்னு எனக்கு புரியறது. முதல் தடவையாக அவர் கையை தள்ளி விடுறேன். எனக்கு தூக்கம் வர்றது, நீங்களும் தூங்குங்க, மணியாச்சுன்னு எழுந்திருக்கிறேன். மாமா என்னவோ புரிஞ்சுக்கிறார். கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து கொடுத்துட்டு போயேன். எழுந்து உட்காந்துக்கிறார். நான் செம்பிலே ஜலமும் தண்ணீரும் கொண்டு வந்து அவர் முன்னே வச்சுட்டு நிமிர்றச்சே என் கையை பிடிச்சுட்டு சொல்கிறார், ஐ வுட் லைக் டு மீட் தட் ஜென்டில்மேன். ஜென்டில்மேனாமே? மாமாவுக்கு இவரை சந்திக்கணும்னு தோன்றதே, அது கூட எனக்கு ஆச்சரியமாக படலை. ஆனால் இவர் ஜென்டில்மேனாமே? சிரிப்பு வர்றது. இதுதான் மாமாவோட குவாலிட்டி. நெருக்கமாக யாரை சந்தித்தாலும் லாஜிக்கலாக தான் அவளை அப்ரோச் பண்ண முடியும். எல்லாரும் ஒதுக்கி தள்ளின என்ன இப்படி ஒரு லாஜிக்கல் அப்ரோச்சிலே தானே அவர் தாங்கி பிடிச்சி உதவி செஞ்சார். இந்த மாதிரி சில குவாலிட்டினால தான் மாமாவை நான் இப்போவும் மதிக்கிறேன். காத்தாலே வருவார். ஓ ஆமாம், தினம் தினம் வராருன்னு எழுதியிருந்தாளே. நான் கூடத்தில் எரிஞ்சிட்டு இருந்த பெரிய விளக்கை அணைச்சிட்டு நீல விளக்கை போட்டுட்டு என் ரூம்குள்ளே போய் கதவை நன்னா தாப்பாக போட்டுக்கிறேன். வாக்கிங் போயிட்டு நாங்கள் வர்றச்ச இவ்வளவு நேரம் மாமா கிட்ட நின்றுட்டு கதை பேசிட்டு இருந்த அம்மா காரை கண்டதும் மூஞ்சியை திருப்பிண்டு உள்ளே போகிறா. என்ன கதை பேசியிருப்பா? திரும்ப திரும்ப என் கதையைத்தான் பேசியிருப்பா. மாமா பேப்பரை கையில் மடிச்சுண்டு இந்த ஜென்டில்மேனை வரவேற்கிறதுக்கு தயாராக எழுந்து நிற்கிறார். இவர் ஒரு நிமிஷம் யாரோ ஒரு புது மனுஷரை பார்த்ததும் தயங்கி நிற்கிறார். இவர் தயக்கத்தை புரிஞ்சுட்டு நான் மெதுவாக இவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லி வைக்கிறேன், எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்திருக்கார். இவரை பற்றியோ என்னை பற்றியோ ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி ஏதோ கல்யாணம் விட்டு வாசலில் நின்று வர்ற பேரை வரவேற்கிற மாதிரி மலர்ந்த முகத்தோடு நிற்கிறார் மாமா. நான் மாமாவுக்கு இவளை அறிமுகப்படுத்துகிறேன். மாமா, இவர் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரபாகரன். மாமா அவளை சந்தோஷமாக விஷ் பண்ணுறார். வாங்கன்னு கூப்பிடுறார். நான் அம்மாவை காஃபி ரெடி பண்ண சொல்கிறேன். காஃபியை தந்துவிட்டு அடுக்களை வாசலிலேயே அம்மா நிற்கிறது தெரியறது. இவளை அறிமுகப்படுத்துறது அவளுக்கு இஷ்டமில்லைன்னு தெரியுது. மாமா எங்களை என்னமோ விசாரிக்க போகிறார், அதை கவனிக்கிறோங்கிறதுக்காகத்தான் அவள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கா. எனக்கு தெரியும் மாமா இப்போ ஒன்றும் கேட்க மாட்டாருன்னு. இப்போ என்ன, எப்போவுமே மாமா இவர் ஒன்றும் கேட்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் என்னமோ கேட்குறார், இவர் என்னமோ பதில் சொல்கிறார். திடீர்னு நினச்சிக்கிறேன், மணி 8:30 ஆயிடுத்து. நான் இன்னும் குளிக்கக்கூட இல்லை. இன்றைக்கி திங்கட்கிழமை ஆஃபீஸ் வேறே இருக்குது. நான் புறப்படுறேன் என்று இவர் கிளம்புறார். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம்னு அவளை வழி அனுப்புகிறார் மாமா. நான் அம்மா மூஞ்சியை பார்க்குறேன். அவளுக்கு மாமா இப்படி இருக்கிறது ஒன்றும் புரியலை போல் இருக்குது. இந்த 10 நிமிஷத்தில் இவரை முழுக்க ஸ்டடி பண்ணியிருப்பார் மாமா. அதுக்காக தான் இவரை மீட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னார். சாயங்காலமோ ராத்திரியோ என்கிட்ட இதை பற்றி தனியாக பேசுவார். அவருக்கு எந்த நேரத்தில் பேசினாலும் அது எனக்கு உதவும். இவரை காரில் ஏற்றிட்டு நான் காம்பவுண்ட் கேட் பக்கம் நிற்கிறேன். காரை ஸ்டார்ட் செய்கிற போது இவர் என்கிட்ட சொல்கிறார், ரெடியாரு, 10 மணிக்கு வரேன். அம்மா அடுக்களையில் சமையல் வேலையை செஞ்சுட்டே என்னமோ புலம்பி தீக்கிறா. இங்கே ஹாலில் இருக்க மாமா காதலையும் விழணும்னு ரொம்ப இறஞ்சி பேசுகிறா. நான் குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி பாத்ரூமுக்குள்ளே போய் கதவை மூடிக்கிறேன். நான் உடம்புல ஊற்றின்ற ஜலத்தோட சோப்பு கூட தேய்க்காம அவள் என்ன தான் சொல்கிறான்னு கவனிக்கிறேன். எனக்கு மாதம் 50 ரூபாய் கொடுத்துட சொல்லுங்க, நான் என் பிள்ளையோட போயிடுறேன். நான் பெத்த தோஷத்துக்கு அவன் என் கஞ்சி ஊற்றாமல் விட மாட்டான். இவளுக்காக அவனை விரோதம் பண்ணிட்டு வந்தேனே, எந்த முகத்தோடு அங்கே போய் சொந்தம் கொண்டாடுறது? சும்மா போய் அவனுக்கு பாரமாக உட்காந்துண்டா அவள் இடிச்சு கட்ட மாட்டாளா? இவளை வளர்த்ததுக்கு படிக்க வச்சதுக்கு கூலியாக மாதம் 50 ரூபாய் காசை என் மூஞ்சில் விட்டறிய சொல்லுங்கோ. முடிஞ்சா அவனோட இருக்கேன், இல்லாட்டி எங்கேயாவது தனியாக இருக்கேன். இவளுக்கு காஃபி போட்டு கொடுத்துண்டு சமையல் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் புழுக்கச்சி இல்லை. வெளியிலையும் மானம் போகிறது, வீட்லேயும் மானம் போகிறது. அவளுக்கு மரியாதையை காப்பாற்றிக்க தெரியாது. இது மாமாவுக்கு. எனக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு மரியாதை வேறு இருக்காக்கும். இனிமே நாக்க பிடிக்கிண்டு சாகலாம் போல் இருக்கு. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணுமாலும் பண்ணி கொடியுமா? ஒரு நிமிஷம் நான் இந்த ஆற்றுல இருக்க மாட்டேன். ஏதோ நீங்கள் வருவேள், உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவாள்னு ஒரு நப்பாசையில் இருந்தேன். இங்கே இருக்கிற லட்சணத்தை பார்த்தா வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச வருமா?
நீங்கள் ஒரு வழியும் பண்ண வேண்டாம். எனக்கு எவ்வழியை பார்த்துட்டு நான் போகிறேன். இந்த 12 வருஷமாக இவ எனக்கு பண்ணுற மரியாதையெல்லாம் நான் தாங்கிட்டு இருந்தேன். இவ பண்ணின தப்புக்கு எம்எல்ஏயா பழி? அம்மான்னு என்னை இவ வாயை திறந்து கூப்பிட்டு எத்தனை வருஷமாச்சு? ஒரு வார்த்தை இவளா வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாளா? என்கிட்ட தான் இவளுக்கு வீம்பு. நீ ஆஃபீஸராக இருந்தால் உன்னோட இருடி. படிச்சுட்டா சம்பாதிச்சுட்டா என்ன வேணாலும் செய்யலாமா? அடமா? அம்மா ஓய மாட்டாள். என் மேலே பூரணமாக இவளுக்கு வெறுப்பு வந்துடுத்து. பிள்ளையாத்துல போய் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசை வந்துடுத்து. இவளை சமாதானம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வரேன். அம்மா இன்னும் பேசிகிட்டே இருக்கா. என் ரூமில் போய் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். மணி 9:30 ஆறுது. வெளியிலே வந்து மாமாவையும் சாப்பிட கூப்பிடுறேன். 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிறோம். அம்மா ஒன்றும் பேசாமல் சாதம் போடுறா. சாப்பிட்ற வரைக்கும் ஒன்றுமே பேசலை. மாமாவும் மௌனமாக இருக்கிறா. என் மனசு ரொம்ப நிதானமாக இருக்குது, தெளிவாக இருக்குது. எனக்கு இவன் மேலே கோபமோ வருத்தமோ இல்லை. இவளை அம்மானு நான் ஏன் கூப்பிடாமல் இருந்தேன் இத்தனை வருஷம்? அதுக்கு நான் தகுதி இல்லாதவள்னு நினச்சிட்டு இருந்திருப்பேனோ? இவளை அம்மானு நான் இப்போ கூப்பிட போகிறேன். இதோ கூப்பிடுறேன். அம்மா. என்னை அம்மா நிமிர்ந்து பார்க்குறா. அவளுக்கு உடம்பு சிலித்து கண்ணு கலங்கிறது. அம்மா, எதுக்கு வீணா அழற? உன் இஷ்டப்படி நீ எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் செய். 50 ரூபாய் என்ன, மாதம் 100 ரூபாய் தரேன். நீ உன் பிள்ளையோட வேணாலும் போய் இருந்துக்கோ, வேறு எங்கே வேணாலும் போய் இருந்துக்கோ. எப்போ உனக்கு வரணும்னு தோன்றதோ அப்போ வா, இது உன் வீடு. அம்மா முகத்தை முடிண்டு ஓன அழறா. உனக்கே நல்லா இருக்காடி, இது நியாயமாடி? 2 கைகளை நீட்டிண்டு கேட்குறா. நான் நிதானமாக சொல்கிறேன். நன்னா இருக்கோ இல்லையோ, என் மனசுக்கு நியாயம்னு படுறதான் செய்கிறேன். அந்த பாவி உனக்கு என்ன மருந்தடி வச்சான்? என்னமோ கத்தரா. அசிங்கமாக ஏதாவது பேசாதேம்மா. சொல்லிவிட்டு வெளியே வரேன். வாசலை கார் வந்து நிற்கிறது. மணியை பார்க்கிறேன் 10. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரச்சையே கணேசன் வந்து கூடத்தில் நின்றுட்டுருக்கான். மாமா ஊருக்கு புறப்பட வேண்டியவர் நான் வரத்துக்கு காத்துட்டுருக்கார். நான் டாக்ஸிலே வந்து இறங்குறேன். இதே டாக்ஸிலே அவர் போகணும், ஆனால் டாக்ஸியை அனுப்பிச்சி விடுறார். இந்த கலவரத்தில் இப்படியே விட்டுட்டு போகப்படாதுன்னு நினைக்கிறார் போல இருக்குது. கணேசன் வந்ததுலேருந்து நின்றுட்டு தான் இருக்கான், கத்தின்ண்டே இருக்கான். அம்மா பெருசாக ஒரு துணி மூட்டையை இறுக்கி இறுக்கி கட்டின்னு இருக்கா. அழறா. என்னென்னமோ பாட்டு பாடுற மாதிரி அழுதுண்டே அவள் மூட்டை கட்டுறதை பார்க்குறச்ச எனக்கு வயிற்றுக்குள்ளே என்னமோ செய்கிறது. உள்ளே வந்தவ அவளை பார்த்துட்டே நிற்கிறேன். நான் அம்மாவை திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே கூப்பிடுறேன். அம்மா, உனக்கும் எனக்கும் என்ன சண்டையா? எதுக்கோ கோவிச்சிட்டு போகிற மாதிரி இவ்வளோ அவசரமாக எங்கே போகிற? இங்கே வா, உன்னோட எனக்கு கொஞ்சம் பேசணுன்னு அவள் கையை பிடிக்கிறேன். பிடிச்சி அறைக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன். அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. குழந்த மாதிரி நான் பிடிச்ச பிடியிலே பேசாமல் என்னோட வரா. கணேசன் என்னமோ அவளை தடுக்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்னமோ பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என் அறைக்குள்ளே வந்துடுறா அம்மா. நான் கதவை சாத்திக்கிறேன். கதவை சாத்தின உடனே நானும் அவளும் ஒரு தனியான உலகத்துக்கு வந்துட்ட மாதிரி கௌரவம், மரியாதை, அசிங்கம், அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாளே, அதையெல்லாம் தாண்டி தாயும் மகளுமா 2 பொம்னாட்டிகளாக வந்து அறைக்குள்ளே நிற்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. நான் அவளை பார்க்குறேன், அவளும் என்னை பார்க்குறா. கண் கலங்கிறது. அம்மாவோட முதுகுக்கு பின்னாலே கதவு மூடி இருக்கு. இடுப்பில் துணி மூட்டையை வச்சுட்டு நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு உடனே புறப்படணும்னு அவசரமாக நிற்கிறா அம்மா. எனக்கும் அவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒரு நாள் பூரா கொட்டினாலும் தீராது போல இருக்குது. என்னடி சொல்ல போகிறேங்கிற மாதிரி அம்மா நிற்கிறா. நான் உன்னை விரட்டலை அம்மா, ஆனால் நீ போய் வேற எங்கேயாவது இருக்கிறது உனக்கு கௌரவம்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி சொல்கிறத நீ தப்பாக அசிங்கமாக அர்த்தம் பண்ணிக்காத. நான் அப்படியெல்லாம் கெட்டு போகிறவ கிடையாது. நான் வேணும்னே தான் இப்படி பேர் எடுக்கிறேன். இந்த பேராவது எனக்கு வேணாம்மா. என்னை பெத்தவ நீயாவது நம்புவேன்னு சொல்கிறேன். எனக்கு இவரோட இப்படித்தான் வாழ்க்கைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு ஆம்படையாம் பொண்டாட்டி வாழ்க்கைன்னு அர்த்தம் இல்லைம்மா. அதுக்காக நீ எங்கே போய் யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டாம். இந்த வீடும் நானும் நான் சம்பாதிக்கிறதும் உன்னோடது தான். நீ யார் கையையும் எதிர்பார்க்க வேண்டாம். எப்போ வேணும்னாலும் நீ இங்கே வந்து உனக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துகிட்டு போகலாம். கணேசன் இப்போ என்னை பழித்திக்கிற கோவத்தில் உன்னை அழைச்சிட்டு போனாலும் எனக்காக அவனை விரோதிச்சுட்டு நீ முன்னே வந்ததுக்காக நாளைக்கு குத்தி குத்தி பேசுவான். அவன் பேசலைனாலும் மன்னி பேசுவான். அவனும் பேசுவான். மன்னி அவனை பேச வைப்பா. அப்படி அவள் பேசினாலும் தப்பில்லை. ஏன்னா நான் இப்படி ஆயிட்டேனே, அதனால் அவள் பேசுகிறது நியாயம்னு நீயும் வருத்தப்படுவ. அதனால தான் சொல்கிறேன், நீ கோவிச்சுண்டோ என்னோட சண்டை போட்டுண்டோ போகிறதா இருக்கப்படாது. நான் என்னமோ என் இஷ்டப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நீ உன் மக வீட்டுக்கு போகிற. இதில் என்ன அழுக, சத்தம் என்ன, சண்டை என்ன, மத்தியஸ்தம் என்ன? இந்தா, நீ போகும்போது வெறுங்கையோடு போக வேண்டாம். அவன் குழந்தை குட்டிக்காரன். பீரோவிலேருந்து பணம் எடுத்து கொடுக்குறேன்.
எவ்வளவுன்னு எண்ணி பார்க்கல. இதையெல்லாம் நான் யோசித்து அவகிட்ட சொல்லி முடிக்க 1/2 மணிக்கு மேலே ஆறுது. அம்மா நான் பேசுகிறதையெல்லாம் பிரமை பிடிச்சவ மாதிரி விரிச்சு பார்த்துட்டு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறான். இவ்வளவு தான் சொல்லணுமா, இன்னும் ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்காங்கிற மாதிரி என்னை பார்க்குறான். கொஞ்சம் பொறுத்து நான் சொல்கிறேன். மாமா ஊருக்கு புறப்பட்டு இருந்தவர் உன்னாலே தடங்கலாக்கி தங்கிடப்படாது. நான் ஒருத்தியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகிறதே பெரிய காரியம். இவரையும் கவனிச்சிக்க என்னால் முடியாதுமா. இவரை அனுப்பிச்சிட்டு அப்புறமா நீ போ. எங்கே போயிட போறியான்? இதோ திருவல்லுக்கேணிக்கு தானே. மாமா வந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன். அப்போது நீ வருவியோன்னோ கேட்டுண்டே ரொம்ப சகஜமாக கதவை திறந்துட்டு வெளியே வரேன். என்ன அவகிட்ட பேச்சு? கணேசன் அம்மா மேலே எரிஞ்சு விழறான். அம்மாவும் பதிலுக்கு என்னமோ சொல்லி அவனை அடக்கிறா. அண்ணா ஊருக்கு போகணுமே, அதை மறந்துட்டு மூட்டையை கட்டிண்டு புறப்படுங்கிறியே. சித்த இரு, உனக்கு காஃபி தரேன். அண்ணா நீங்களும் காஃபி சாப்பிட வாங்கோ. அம்மா கூப்பிடுற போது அவள் குரலிலே ஒரு தெளிவு இருக்கிறது எனக்கு மட்டும் புரியாது. கட்டின மூட்டை சோஃபா மேலே கிடக்கு. மாமா சாப்பிட போகிறார். மாமா இப்போ கூண்டு புலி மாதிரி அடங்கி கிடக்கிறார். இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியலை. அதுவும் இவரை நேருக்கு நேர சந்திச்சப்புறம் மாமாவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. அம்மா மாதிரி இதுக்காக ஆத்திரப்படுறதோ சண்டைக்கு நிற்கிறதோ சரியில்லைங்கிறது மட்டும் இல்லை, அதனால் ஒரு பயனும் இருக்காதுன்னு மாமா புரிஞ்சுட்டுட்டார். அந்த ஜென்டில்மேனை சந்தித்ததுக்கப்புறம் என்னோட பேசுகிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அம்மா என்னை விட்டுட்டு போகிறது அவருக்கு சரின்னு தோன்றது. இல்லைன்னா ஒரு வார்த்தையில் அவளை தடுத்து நிறுத்த அவரால் முடியும். அப்படி அவர் கண்டிப்பாக சொன்னால் அம்மா மீறி போக மாட்டா. ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்லே தான் அவள் புறப்பட்டதும் இவர் வேண்டாம்ங்கிறதும் நடக்கிறது. ஒரு வேளை நான் தனியாயிடுறது இவருக்கு வசதின்னு நினைக்கிறாரோ மாமா. ஆனால் அன்றைக்கி சாயந்தரமே மாமா புறப்பட்டார். போகிறச்ச என் ரூமுக்குள்ளே வந்து என் 2 தோளை இறுக்கி பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணினவாளை எழுப்பி நிறுத்தி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சொன்னார். நீ ஜெயிச்சுட்ட, ஆனால் ஜாக்கிரதையாயிரு. உங்கள்கிட்ட எனக்கு நிறைய பேசணும். அடுத்த வாரம் நான் வருவேன், அப்போ பேசுவோம். இப்போ நான் வரட்டுமா? புத்திசாலியாயிரு. நீ புத்திசாலி தானே. கன்னத்தை கிள்ளி விட்டு விடை பெற்றுக்கிறார். வெளியே வந்து அம்மா கிட்ட சொல்கிறார். உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னா கொஞ்ச நாள் போய் கணேசன் ஆற்றுல தான் இரேன். நான் இப்படித்தான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். அவங்கிட்ட மட்டும் உனக்கு என்ன விரோதமா? கணேசா நான் வரேன். மாமா கணேசன்கிட்ட அதிகமாக பேச மாட்டார். அவன் மரியாதை கெட்டவனாம். அப்போவே என்னை ஆத்தை விட்டு விரட்டினப்போ அழைச்சிட்டு போக மாமா வந்தாரே, அப்போவே அவரை இவன் மரியாதை குறைவாக பேசிட்டானான். மாமா போகிறார். கொஞ்ச நாளைக்கெல்லாம் அம்மாவும் கணேசனும் போயிடுறார். கதையின் 2ஆம் பகுதியை இத்தோடு நிறுத்திக்கொள்வோம். இனி வரும் அழுத்தமான கதைக்களத்தை அவ்வளவு எளிதில் சொல்லி கடந்துவிட முடியாது. நிதானமாக ஆழமாக செல்லுவோம். அதுவரை பொறுத்திருங்கள். ராஜி ஸ்டோரீஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.